அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கண பத்திரிகையோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. வருகின்ற 29/3/2025 அது முடிஞ்சு 30ஆம் தேதி வரும்பொழுது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வான மண்டலத்தில் நம்மளுடைய சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி ஆகிறார். எங்கே போகிறாரு? நம்ம மீனம் வீட்டுக்கு வர்றாரு. எங்கே போகிறாரு? கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகிறாரு. சரிங்களா? இதனால் யார் யாருக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் இருக்குது அப்படின்னா, முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரிஷப அட்சலக்கணம் போகிறவங்களுக்கு அதிகமான சந்தோஷம், மகிழ்ச்சி இப்படி நடக்கக்கூடிய காலமாக இருக்குது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா 9, 10 ஆதிபத்தியம் பெற்ற நம்மளுடைய சனி பகவான் யாருக்கு? ரிஷப அட்சலக்கணம் கொண்டவங்களுக்கு. இப்போ நம்ம சொல்கிற பலன் சரிங்களா? 9, 10 அப்படின்னு ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் எங்கே வர்றாங்க? ரிஷப அட்சலக்கணத்திற்கு 11ஆம் இடம் அப்படிங்கிற லாபஸ்தானத்திற்கு வர்றாங்க. முதல்ல ஒரு பதிவு போடுறோம். லாபத்திலேருந்து ஆரம்பிப்போம். வெற்றி, மகிழ்ச்சி, சந்தோஷங்கிறத ஆரம்பிப்போம். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுங்கிற மாதிரி இவங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது. அப்புறம் இவங்க எதை எப்படி செஞ்சால் எப்படி முன்னேற முடியும் அப்படின்னு ஒரு சிறு குறிப்பு சரிங்களா? பொதுவாக ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 2ஆம் தார திருமணத்திற்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களோட கால சூழ்நிலை. இப்போ ஒரு உதாரணமாக கார்த்திகை 2 போகுது அட்சலக்கணம் அப்படின்னா, இப்போ நவாம்ச புள்ளி சப்போர்ட் பண்ணாது. இருந்தாலும் அடுத்த கார்த்திகை 2 முடிஞ்சு கார்த்திகை 3, 4 இப்படி போகும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரக இயக்கங்களின்படி, அதாவது அவங்களோட சுயஜாதத்தை நம்ம பார்த்துக்கணும். கோச்சார கிரக இயக்கங்களின்படி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு மணமகள் கிடப்பாங்க. ஆனால் அவங்க எப்படி கிடப்பாங்க? மாற்று ஜாதியிலிருந்து தன்னை விட படிப்பு, அழகு, அந்தஸ்து எல்லாத்துலேயும் குறைவான, இல்லை தன் வயதுக்கு ஒத்த, எனக்கு 40 வயசு ஆகுதுங்க, எனக்கு மனைவி ஆடுறாங்க 28 வயசாக இருக்குன்னு நினைக்கக்கூடாது. ஒரு 38 வயசில் வந்தால் சரி நீ ஏற்றுக்கணும். இல்லை எனக்கு 40 வயசு, அவங்களுக்கு 40 வயசு, காலச்சூழ்நிலை ஏதோ ஒரு சந்தர்ப்பம், ஒரு வரன் வருது, நம்மளோட படிப்பு, அழகு, அந்தஸ்துலாம் கம்மியாக இருக்காங்க, கொஞ்சம் வசதி தன்மையில் குறைவாக இருக்கிறாங்க, நம்ம ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்கும் பொழுது வாழ்க்கை தன்மை வந்து அளவு அதிகமான சந்தோஷங்கள் மிளிரும் அப்படின்னு உணரணும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. யார்? ரிஷபத்தில் உள்ளவங்களுக்கு. ரிஷப அட்சய லக்னம் போகும்பொழுது சரிங்களா? பிறப்பு கால லக்னம் எது வேணாலும் இருக்கலாம். இன்றைய அட்சய லக்னம் ரிஷபமாக செல்வோருக்கான பதிவு இது. அப்புறம் நண்பர்கள் மூலமாக நல்ல சந்தோஷகரமான விஷயங்கள் நடக்கணுன்றிருக்கு. மனைவியின் மூலமாக ஒரு லாபங்களை அனுபவிக்கணுங்கிற தன்மை உண்டு சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டு தொழில் அப்படி எதிர்பாராமல் திடீர்னு ஒரு அமைப்பு கிடைக்கும். எப்படி? ரிஷப அட்சய லக்னத்திற்கு கூட்டு தொழில்ங்கிற அமைக்கும் இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மகிட்ட ஒரு பையன் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. சொல்லுவான், முதலாளி எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் பணம் தரேன், நீ தனியாக போய் தொழில் செய்யன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் அவங்கள விட்டு வேலையை விட்டு விலக போகிறேன்பான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? டக்குன்னு பிடிச்சிக்கணும். நீ வெளியில் போய் என்ன செய்ய போகிற? நீ எப்படியும் சொந்த தொழில் தானே பண்ண போகிற? நான் ஒரு முதல் தர்றேன், நீ ஒரு முதல் போடு, நீ தனியாக தொழில் பண்ணு, அண்ணாச்சி உனக்கு ஒரு ஐடியா தர்றேன், நம்ம தொழிலே சேர்ந்து செய்யு, நான் இந்த இடத்துலேருந்து நான் என்னுடைய தொழில் பண்ணுறேன், நீ வேற ஒரு இடத்துல தொழில் பண்ணு, அதுலேருந்து வர்ற கணக்கு வழக்கங்களை பார்த்துக்கிடுவோம், நீ உழைச்சி கொடு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது பண முதலீடு நாம் செய்தோம் என்றால் நம்முடைய தொழில் பார்ட்னர் மூலமாக நம்மளுக்கு வருமானங்கள் வரும். யார்? வேலைக்காரனையே முதலாளியாக்குறது சனி அப்படின்னா வேலைக்காரன் சரிங்களா? ஏன்னா இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஒரு வயது கூடின முதியவர் இருக்காங்க, ஒரு 65 வயசு ஆகிடுச்சு, பிள்ளைகளாம் வெளியூரில் படிக்கிறாங்க, நம்ம இதுக்கு மேலே இழுத்து பார்க்க முடியாங்கிற தன்மை இருக்குது. திடீர்னு வேலை பார்க்குற ஒரு நல்ல விசுவாசமான வேலைக்காரன், நான் தனியாக தொழில் செய்யணும்னு நினைக்கிறேன் முதலாளி அப்படின்னு சொன்னான்னா, நீ ஏன் தனியாக செய்யணும்னு நினைக்கிற? நானும் பணம் தர்றேன், நீ உழைச்சி கொடு, வர்ற வருமானத்தை ஆளுக்கு பகுதியாக பந்துக்கிடுவோன்னு சொல்லும் பொழுது அவருக்கும் தொழில் ஓடும், வருமானம் வரும், லாபம் உண்டு, சம்மந்தப்பட்ட இன்னொரு பார்ட்னருக்கும் வருமானம் உண்டு. ஏன்? நண்பர்கள், மனைவி, கூட்டு தொழில் இதில் எல்லாத்துக்குமே லாபம் கொடுக்கக்கூடிய காலம். யார் மூலமாக? வேலைக்காரன் மூலமாக. யார் மூலமாக? மாற்று ஜாதியினர் மூலமாக. அப்புறம் இந்த இடத்துல என்ன பண்ணோம்? நான் உயர்ந்த ஜாதி, நீ தாழ்ந்த ஜாதி அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையை விட்டுறணும் சரிங்களா? சட்டையை கழட்டி போட்டு வேலை பார்க்குற தன்மையில் ஒரு நபர் கிடைச்சாரு, விசுவாசமான வேலைக்காரன் கிடைச்சானா அவனை விட்டுறக்கூடாது. யாருக்கு? ரிஷப அட்சய லக்னம் போகிறவங்களுக்கு. அப்படின்னா 2ஆம் தார திருமணத்துக்கு நம்ம ஒரு வரன் தேடிக்கிட்டு இருக்கோம். அந்த வரன் வந்து கொஞ்சம் கருமை நிறம் கொண்ட பெண்ணாகவோ சரிங்களா, ஒரு சில நேரங்களில் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலோ, லேசான உடல் ஊனம் சரிங்களா, அப்படி யாராவது ஒரு சிலர் இருப்பாங்க. வெளியில் பார்க்குற உடல் ஊனம் தெரியாது. ஒரு பட்டாசு வெடி வெடிச்சேங்க, சட்டி சக்கரம் பொறுத்துனேங்க, திடீர்னு பார்த்தா அது காலில் பட்டுருச்சுங்க, காலில் ஒரு தீக்காய தழும்பு இருக்குது, அது கூட உடல் ஊனம் தான் சரிங்களா? அதாவது ஒரு அங்கீனம். ஒரு 2 வீலர் ஓட்டிகிட்டு போனேங்க, டம்முன்னு கீழே விழுந்துட்டேங்க, காலில் அடிபட்டுச்சுங்க, அதில் வந்து லேசாக ஒரு சின்ன மைனர் ஆப்ரேஷன் பண்ணாங்க, அதில் வந்து ஒரு வெட்டுக்காய தழும்பு இருக்குது, சிறு பிள்ளையில் நடந்தது, அதுவும் கூட ஒரு உடல் ஊனம் தான் சரிங்களா? உடல் ஊனம்னா முற்றிலும் உடல் உறுப்புகள் ஊனம் கிடையாது, லேசானது,
சற்று குறைபாடான, சரிங்களா, அப்படி சொல்லலாம். ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெதுவாக இயங்குகின்ற இயக்க நிலைகள், மெதுவாக இயங்குகின்ற தன்மையாக மணமகள் கிடப்பாங்க. முதல் திருமணமாக இருந்தாலும் சரி, 2ஆம் திருமணமாக இருந்தாலும் சரி, ஆனால் அவங்க மூலமாக நன்மை உண்டு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் பெரிய ஆள் ஆகிடுவாங்க, மனைவி வந்த யோகம்பாங்க, சரிங்களா. அதுபோல் 2ஆம் தர திருமணமாக இருந்தாலும் சரி, முதல் தரத்து திருமணமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை வந்து நல்லா ஜம்முன்னு முன்னேறக்கூடிய காலமாக போகுது. அதுபோல் இதனால் வரைக்கும் நம்ம கோயில்களாக போயிருப்போம். யார் யாரெல்லாம் எந்த கோயிலுக்கு போச்சோனாலும் எல்லா கோயிலுக்கும் போயிருப்போம். பக்கத்தில் ஒரு காவல் தெய்வம், கருப்பசாமியை கும்பிடு, முனிசாமியை கும்பிடு, ஐயனாரை கும்பிடு, பேச்சியை கும்பிடு, ராக்காச்சியை கும்பிடு அப்படின்னு எல்லை காவல் தெய்வங்கள், காளியாத்தாவை கும்பிடு அப்படின்னு இருப்பாங்க. இப்படிப்பட்ட தெய்வங்கள் யாராவது சொல்லுவாங்க, ஊர் எல்லையில் ஒரு சாமி இருக்கியா, கும்பிடியா, நீ நல்லா இருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கும்பிட்டுருப்போம். அந்த தெய்வத்தின் பலன் இப்போ கிடைக்கும். ஏன்? சனி 9, 10 ஆதிபத்தியம் பெற்றவர். 9ங்கிற பாக்கியம் 11ங்கிற இடத்துக்கு வருது. 10ங்கிற தொழில் 11ங்கிற லாபமாக மாறுது, சரிங்களா. அப்படி இருக்கிறனால இந்த அட்சலக்கணம், யார் ரிஷப அட்சலக்கணம் போகிறவங்களுக்கு சரியான ஜாக்பட்டான காலமாக இருப்பதனால ஒரு சில விஷயங்களில் ஒரு சில விஷயத்தை நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது நம்ம வந்து ஜெயிச்சிட முடியும், சரிங்களா. இந்த செயலை வந்து நீங்கள் உணர்ந்துக்கிட்டால் போதும். ஒரு சில இடத்துல ஒரு வேலைக்காரர் இருப்பான், நல்லா விசுவாசமாக இருப்பான், சரிங்களா. காலம் தாழ்ந்து வேலைக்கு வருவான், ஆனால் கடுமையாக உழைப்பான், இரவு பகலாக வேலை வைப்பான். அவனுடைய உடைத்தன்மை, ட்ரெஸ்ஸிங் சென்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா சாதாரணமாக இருக்கும், ஆனால் கடுமையாக உழைப்பான், விசுவாசமாக இருப்பான். அப்படிப்பட்ட நபரில் வந்து விட்டுறக்கூடாது. ஏன்? உழைக்கும் தொழிலாளி வந்து நமக்கு வந்து லாபத்தை அள்ளி தருவார் அப்படிங்கிறது ரிஷப அட்சலக்கணத்துக்கு வந்து போயிட்டுருக்கு. அப்போனா ரிஷப அட்சலக்கணம் யார் யாருக்கு போதோ இந்த பொன்னான காலத்தை வந்து விட்டுறாதீங்க, சரியான முறையில் வந்து பிடிச்சிக்கோங்க, வாழ்க்கை வந்து ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிறதும். நம்மளுடைய குலதெய்வம் கோயிலில் பரிகார தேவர் தேவதைகள்பாங்க, அதாவது சாமிக்கும் சரௌண்டிங்கில் இருப்பாங்க, சுற்றி இருப்பாங்க, பரிவார தேவர் தேவதைகள்பாங்க. இந்த தெய்வங்களை நீங்கள் கும்பிடும் பொழுதும் வாழ்க்கையில் வந்து அளவுக்கு அதிகமான ஆனந்தம், சந்தோஷம், சௌபாக்கியம் கிடைக்கும். நான் வந்து இதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம அனாதை இல்லங்கள்னு சொல்லுவாங்கள்ல, அப்படிப்பட்ட இடத்துக்கு நான் தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்தேங்க. இதுக்கு முன்னாடி ஒரு புண்ணியம் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க, ஒரு தர்ம காரியத்துக்கு நான் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. அப்படின்னா அந்த தர்மம் தலையாக்கும் அப்படின்றது போல் அந்த தர்மமானது இன்றைக்கி உங்களுக்கு தலையை காத்து உங்களுக்கு மன மகிழ்வான விஷயங்கள், எப்படி பொருளாதார ரீதியான முன்னேற்றம், ஒரு ஆளுக்கு மன மகிழ்ச்சி, குடும்பத்துக்குள்ள ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்குது, அது ஒரு மகிழ்ச்சி, எப்படி குழந்தை சார்ந்த விஷயத்தில், சரிங்களா. ஒரு நல்ல நல்ல சுப நிகழ்வுகள் வீட்டுக்குள்ளே நடக்குது அப்படிங்கிற மாதிரியான தன்மையை வந்து இந்த நம்ம செஞ்ச புண்ணியங்கள் வந்து நம்மளுக்கு வந்து காப்பாற்றி கொண்டு போகும் அப்படின்னு உணர முடியும். அப்படின்னா சனி பகவானை பற்றும் பொழுது நம்ம வாழ்க்கை ஜெயிச்சிரும் அப்படின்னாலையும் இந்த ரிஷப அட்சலக்கணம் கொண்டவங்களுக்கு இப்போ வருகின்ற சனி பயிற்சி அற்புதமான காலமாக இருக்கனால சனி பகவானை தொழுதுக்கோங்க, வாழ்க்கையில் முன்னேறிக்கோங்க. இப்படிப்பட்ட அற்புதத்தோட முறையை கண்டுபிடித்த நமது ஆசிரியர் உயர்ந்திருப்பவர் முத்தியாவுக்கு இந்த இடத்துல நம்ம நன்றி சொன்னோம். நம்ம சேனலில் வந்து இப்படி வீடியோஸ் இருக்கும், கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.